பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் புழக்கப்பட்ட டப்பா அருண், பச்சோந்தியா ஜெஃப்ரி 2 பேர் ரெகு செய்யப்பட்டிருக்காங்க. தர்ஷிகாவும் சத்யாவும். இந்த பிக் பாஸ்ல ரெட் கார்டு குடுக்கலையா சௌந்தர்யாவுக்கு? விஜய் சேதுபதி மாஸ் அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்னன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். வெல்கம் டு தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஜெஃப்ரி மேட்டரை முதல்ல முடிச்சு விட்றான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததை பற்றி நம்மளே நேற்றே சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு அன்ஃபேர். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நீங்கள் எப்படி ஒரு குரூப்பிசமாக செயல்படுறீங்க? ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாமா? அப்போ அங்கே உண்மையாக உழைத்தவர்களுக்கு நிலைமை என்ன நடக்குது? இது நம்ம நேற்றே பேசியிருந்தோம். நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காது. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷனான விஷயம். ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சோந்தியா இருக்கார் ஜெஃப்ரியை பற்றி நம்ம வெளிப்படையாக பேசுனதே கிடையாது. ஒரு ட்ரூ கலர், ஒரு உண்மையான ஒரு நிறம் வெளியே வந்துருச்சு. நமக்கு யார் உண்மையாக சப்போர்ட் பண்ணாங்களோ, நமக்கு யார் உண்மையாக நண்பர்களாக இருந்தாங்களோ அவங்களையே புறந்தள்ளிட்டு நமக்கு தேவையான இடத்துல மற்றவங்க கூட ஒட்டி ஒட்டி வாழ்கிற பச்சோந்தி. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற ஒரு பச்சோந்தி ஜெஃப்ரி. உண்மையாகவே பச்சோந்தி தானே? ஆமாம், உண்மையாகவே பச்சோந்தி தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நண்பர்லாம் லைஃப்ல தேவையே கிடையாது. நம்ம தப்பு பண்ணும்போதும் ஒரு நண்பன் கூட இருக்கணும். நம்ம நல்லது பண்ணும்போதும் நண்பன் கூட இருக்கணும். தப்பு பண்ணும்போது நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நண்பன் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம பண்ணது தப்பு, அதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நண்பன் கண்டிப்பா கூட இருக்கணும். ஐயோ நீ தப்பு பண்ணிட்டேன்னு மற்றவங்க திட்டாங்க, இதுக்கப்புறம் அவன் கூடயே வரமாட்டேன் அப்படின்னு உன்னை விட்டுட்டு பாதிலே விட்டு ஓடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் பச்சோந்தி. அதுதான் ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன் முக்கியமான உதாரணம். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இந்த சத்யாவும் அருணும் சேர்ந்து, சத்யா அருண் ரஞ்சித்லாம் சேர்ந்து வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்க. நான் என்னோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல குரூப்பிசம் பண்ணுறீங்க. கோவா அங்கே போட்டு பொலன்னு பிறந்தால் போன வாரம் விஜய் சேதுபதி, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகணுமா இல்லையா? அந்த ஒரு கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த வாரம் ஒரு குரூப்பிஸை உள்ளே கொண்டு வந்து, அதுவும் அவன் வந்து ஒரு கம்யூனிட்டி ரெஃபரன்ஸ் பண்ணி வந்திருக்கான், அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்போது நீங்கள் ஜெஃப்ரியை சுற்றி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க. அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி. நம்மளை சுற்றியும் அரசியல் நடக்கும், நம்மளும் அரசியலாக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக உண்மைதான் அது. நம்மளும் அரசியலாக்கப்படுவோம், நம்மளை சுற்றியும் அரசியல் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அருண் பிரசாத் சூப்பராக டப்பா அடிக்கிற வேலையை பார்த்துருக்காரு, இன்க்ளூடிங் சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு. உண்மையாகவே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல 2 பேர், ஏன்னா மற்ற யாருமே அந்த டீமில் இல்லை. அந்த 2 பேர்னா மஞ்சரிக்கும் தீபக்கும் கொடுத்துருக்கணும். அதை வந்து ஒரு வேளை வாங்கி கொடுத்துட்டாரா, இல்லை வந்து இதை அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு தெரியல. நல்லா ஞாபகம் இருக்குது. போன சீசன் கமலஹாசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் தான் முன்னாடி அந்த கையை வச்சிருப்பாரு. ஆனால் அசீம் என்ன பண்ணுவாருன்னா, தனலட்சுமி தான் உள்ளே வச்சாங்கன்னு சொன்ன உடனே அந்த பாயிண்ட் வந்து தனலட்சுமி போயிடும். அதுக்கு குறும்படம் போட்டு காமிச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அந்த வாரம் விக்ரமனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு கமல்ஹாசன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருந்துருக்கணும் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது இது என்னுடைய பர்சனலான விஷயம். அது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வார்ன் பண்ணுறதோ, மற்றவங்களை வந்து இந்த ஸ்மால் ரோஸ்ட் பண்ணுறதோ இது கிடையாது. இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணி உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அந்த இடத்துல ஓட்டிங் எடுத்து அங்கே யாருக்கு அதிக வாக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அது மஞ்சரிக்கோ தீபக்கோ போய் சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்குறதே வேஸ்ட் நான் நினைக்கிறேன். நான் ஜெஃப்ரிக்கு புரிஞ்சு இது வந்து ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது, இல்லை கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒன்றும் நியாயப்படுத்தவும் முடியாது இல்லைங்களா? அப்போ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா டப்பா அருண் புழக்கப்பட்ட தருணம். ஏன் டப்பா அருணை புழக்கணும்? ஏன் டப்பா அருண் சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அந்த டாக்ஸிக்காக வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெசன்ஸாக இருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு கழகத்தை ஏற்படுத்தணும். அந்த கழகம் வந்து நம்மளை சுற்றி சுயநலமாகவும் இருக்கணும், மற்றவனை குழி தோண்டி புதைக்கிற விஷயமாகவும் இருக்கணும். அப்படிங்கிற வேலையை அருண் பண்ணுறாரு நினைக்கிறதுலாம் இல்லை, ஃப்ராங்காக பண்ணுறாரு அவர். ஏன்னா அவருக்கு வந்து தெளிவாக ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னன்னா நம்ம என்னனாலும் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வெளியே வந்து காப்பாற்றுறதுக்கும் பிஆர்ஓ பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வெளியே இருக்காங்க. நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஹோஸ்ட் கூட நம்ம திட்டலாம், அவரை முறைக்கலாம், அவரை வந்து எதிர்த்து பேசலாம். ஆனால் வெளியே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து ஹோஸ்ட் வந்து ஒரு கார்னர் பண்ணுறாரு, ஒரு கண்டிஷனை கார்னர் பண்ணுறாரு, அவரை வந்து தேவையில்லாமல் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளியே வேற மாதிரி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அருண் பிரசாத் ரொம்ப தெளிவாக தள்ளப்பட்டிருக்காரு. முக்கியமாக முத்துக்குமரனை எதிர்த்தா மட்டும்தான் நம்ம இங்கே தெரியும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கார். மண்டையில் கொஞ்சம் கூட மூளை இல்லாத ஒரு ஆள். நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், இது கரெக்டாக போய் சேருமா அப்படிங்கிறதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம இந்த விஷயத்த பண்ணணும், நம்ம அதை செய்யணும், இது நம்ம பார்த்துக்கலாம்.
இதை நம்ம முடிச்சுக்கலாம், யாராவது கேட்டாங்கன்னா நம்ம தப்புன்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தாருங்களா டப்பா அருண் வந்து இன்னும் போட்டு பொலன்னு பொழக்கணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த வாரம் 2 எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 எவிக்ஷனில் ஒரு எவிக்ஷன் அருண் பிரசாத் இருந்திருக்கணும். ஆனால் பண்ண மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ். இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன், இது வேற மாதிரி போய் முடியும். டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்களாமே, அது ஏன்டா டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க? நம்ம ஏற்கனவே நேற்று இல்லை முந்தா நேற்று சொல்லியிருந்தோம், 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் 90% கன்ஃபார்ம் அப்படிங்கிறது 100% டபுள் எவிக்ஷன். சாட்டர்டே எபிசோடு ஆரம்பித்த உடனே ஒரு டபுள் எவிக்ஷன் சத்யா. இந்த மிக்சர் சத்யாலாம் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்னங்க அன்ஃபேர் எவிக்ஷனா? சத்யாவுக்கு ஏங்க அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லணும்? 10வது வாரங்க, அதுதாங்க நாங்களும் சொல்கிறோம். 10வது வாரம் முதல் 3 வாரத்துக்குள்ளாரையே ஒருத்தவங்களை எவிட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் 10 வாரம் வரைக்கும் உள்ள எப்படி விளையாண்டாரு? 10 வாரம் கழிச்சு எவிட் பண்றீங்களா? இதுதான் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு மக்கள் வெளியே கொந்தளிக்கிறாங்க. நீங்க கொந்தளிக்கிறது எனக்கு தெரியுது, நான் கொந்தளிக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா எதுவுமே பண்ணாம நான் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு ஹாலிடேக்கு வந்திருக்கேன், என் ஹாலிடே வேணாலும் என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சம்பளம், சாப்பாடு எல்லாம் கொடுத்து வெட்டியா நீங்க உள்ள உட்காந்து நீங்க வந்து இந்த ஓப்பன் ஷோ பார்த்து காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பண்றதுக்காக நீங்க உங்களுக்கு வந்து 10 வாரம் உள்ளார. அப்போ நீங்க உண்மையா உங்க திறமை என்ன, உங்களுடைய வேலை என்ன, நீங்க எதுக்காக உள்ள போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்து நீங்க ஒன்று பண்றீங்க இல்லைங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க இத்தனை நாள் எப்படியோ உள்ள இருந்துட்டீங்க. ஆனா இந்த இத்தனை நாள் நீங்க தாக்கு பிடிச்சிங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே உதவாத ஒரு விஷயமா தான் போய் முடியும். இதுதான் அன்ஃபேர் எவிக்ஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு எவிக்ஷன் சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா எவிட் பண்ணியிருக்காங்க. தர்ஷிகா 200% எப்படி 200% தர்ஷிகா வந்து எவிட் ஆகிறதுக்கு ஒரு சிறந்த ஆள். முதல் 2 வாரம் அவங்களோட கேம் பிளே பார்த்து நானே ஆச்சரியமா இருந்தேன். இந்த பொண்ணு இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்காங்களே, ரொம்ப ஒரு மாதிரி ஆங்கராக இருக்காங்களே, இவங்க பயங்கரமாக வருவாங்க போல, ஒரு சண்டை கோழி மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் 3வது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தவித ஒரு இம்பேக்ட்டுமே இல்லை கேமில், எந்தவித விஷயமும் இல்லை. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சாலும் நான்லாம் வெளியே போக மாட்டாங்க, எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி போக முடியும், என்னை விட மிச்சம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் மிச்சம் தான் சாப்பிட்றாங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லைங்களா, 200% எஃபர்ட் போட்டாங்க இல்லைங்களா, அந்த எஃபர்ட்டுக்கான பலன் இந்த வாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ்டு. இவங்கெல்லாம் போன வாரமே போயிருக்க வேண்டியது, பரவாயில்ல போன வாரம் போனாலும் டிசர்வ்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷிகாவும் எவிக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 எவிக்ஷன் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த 15 பேர் 2 பேர் போயிட்டாங்க, மீதி 13 பேர் இருப்பாங்க. முத்துக்குமரன் கேப்டனாக லீட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நமக்கு அஃபிஷியலாக இன்னும் வரல, நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம். ஆனால் இந்த இஷ்யூவில் நீங்கள் ஜெஃப்ரிக்கு கொடுத்த விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி மஞ்சரிக்கும் தீபக்கு போகாத விஷயமா இருக்கட்டும், இது வந்து ஒரு சமூகத்தின் வெளிப்பாடு. இது அப்போது நீங்கள் ஏதோ ஒரு சிம்பத்திக்காகவும் உங்களை வந்து மற்றவங்களுக்காக சேவ் பண்ணணும், அப்போ ஒருத்தவனை வந்து விக்டிமாக நிறுத்த வச்சு மற்ற சுற்றி இருக்கிறவங்களை வந்து பிளேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சமுதாயத்தில். இதை பிக் பாஸும் வெளிப்படுத்தா இருக்கும்போது அங்கே கரெக்டான ஒரு நியாயமும் ஒரு விஷயமும் நடந்திருக்கணும். அது நடந்துச்சான்னு கேட்டால் அது வந்து என்றைக்குமே நடக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து வந்திருக்காரு. இதுக்கு போன சீசனில் ஒருத்தர் வந்தார், அதுக்கு போன சீசனில் ஒருத்தர் வந்தார், எல்லாம் வராங்க. ஆனால் வந்தவங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயம் என்ன, அவங்க கற்றுக்கிட்டு போகிற விஷயம் என்ன, அதனால் பார்க்குறவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போது இத்தனை நாள் நடந்திருக்கு. இந்த 70 நாள் இந்த பிக் பாஸ் எபிசோடில் உங்களுக்கு யார் தெரியுது இவங்க தான்ப்பா கடுமையாக உழைக்கிறாங்கப்பா? எது உழைக்கிறது என்னங்க, இந்த கல் மண்ணை தூக்கி போடுறதா, இல்லை வந்து குழி அந்த உழைக்கிறது கிடையாது. நம்ம ஒரு ஷோவுக்கு வந்திருக்கோம், நம்மளுக்கு டெய்லி சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்கை யார் முழு மனதோட பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் கையை விட்டு எண்ணி சொல்லிடலாம் ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேருக்கும் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாளாக எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியும்னா அதுக்கு மிகப்பெரிய பிஆர் ஒர்க் இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே பெரிய ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ராணுவ மாதிரி போன்ற ஆட்கள்லாம் உள்ளே வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தப்பு பண்ணிவிட்டு, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒருத்தவங்களை மார்க்கிங் பண்ணிவிட்டு, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஆர் டீம் செட் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம சாதிக்கணும், நம்ம போய் எதாவது பண்ணணும், எதுவுமே இல்லாமல் பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு ஆள் உள்ளே போய் எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெஃப்ரி எடுத்துக்கலாம், முத்துக்குமரன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெஃப்ரி முத்துக்குமரனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, ஏன் நீங்கள் ஜெஃப்ரியை வந்து முத்துக்குமரன் கம்பேர் பண்ணிங்கன்னு கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி மிடில் கிளாஸ் பையன் தான், அதே மாதிரி முத்துக்குமரன் மிடில் கிளாஸ் பையன் தான். ஆனால் அவங்க கேரக்டர் எங்கே வெளிப்படுது அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை ஜெஃப்ரி வந்து நிறைய திருத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணாருன்னா இந்த பச்சோதிங்கிற டேக் வந்து மிக மோசமான டேக், இதை அவங்களால மாற்றவே முடியாது எந்த காலத்துக்கும். இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் வந்தவங்க நிறைய பேர் வந்து நான் வெளியே போய் சாதிப்பேன், நான் வெளியே போய் வேலை செய்வேன், நான் அப்படியாவும் இப்படியாவும் சொல்லிட்டு போனவங்க யாருமே
அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது தங்களுடைய இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த வேலை கரெக்ட்டான வேலையா இருக்கணும். மக்களுக்கு பிடிக்கிற வேலையா இருக்கணும். அத நீங்க என்னைக்கு மறக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்க காணாம போயிடுவீங்க. அதே மாரி நெறைய பேர் காணாம போயிருக்காங்க. அது மாரி நீங்களும் ஒரு ஆளா ஆயிடாதீங்க. இத பிக் பாஸ்ல கூட எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா கூட இருக்கட்டும். விஜய் சேதுபதி சண்டே என்ன பண்ண போறாரு? வீக்கெண்ட்ல ஃபுல்லா யார ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு? யாருக்கு பாசிட்டிவ் அப்ரோச் குடுக்குறாரு? என்னென்ன விஷயங்கள் நடக்குது? எல்லாத்தையும் தொடர்ந்து எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டபுள் எவிக்ஷன பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவங்க டிசர்வ் தானா அப்படிங்கிறதையும் கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நான் உங்க விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.